பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளுக்குரிய வேத வசனம் ஏசாயா 55வது அதிகாரம் 3வது வசனம். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின் நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான கால வேளையிலே அருமைநாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் உங்களுக்கு அருமையானதாகவும் இனிமையானதாகவும் அமைவதாக. அன்புக்குரியவர்களே, அருமையான ஒரு வசனத்திற்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். காரணம், காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாய் இருக்கிறது. உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள். ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று இயேசப்பா சொல்றாங்க இல்லையா? அவருடைய இளைப்பாறுதலுக்கு நமக்கு வேண்டுமானால் நாம் அவரிடத்தில் சொல்ல வேண்டும். அன்புக்குரியவர்களே, அதுபோல கேட்க வேண்டும். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் தருவேன் என்று சொல்லி இருக்கிறார். அது நாமத்து நிமித்தம் கேட்டாலும் கர்த்தருக்கு பிரியமானதாய் நாம் கேட்க வேண்டும். அவருக்கு பிரியமான முறையிலே நாம் கேட்க வேண்டும். அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். காரணம், நாம் போய் நிற்பது ஒரு அழிந்து போகிற ஒரு காரியத்திற்காக அல்ல, அழியாத நித்திய ராஜ்யத்துக்காய். அந்த ஆத்துமாவை பாதுகாத்து கொள்ள வேண்டுமானால் அனுதினமும் அவரிடத்தில் போக வேண்டும், அவரிடத்தில் கேட்க வேண்டும், அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். காரணம், இந்த அகில உலகத்தையும் படைத்த தேவனுக்கு மாத்திரம் நமக்கு என்ன தேவை, எப்பொழுது வேண்டும் என்பதும், என்ன தேவை எப்பொழுது நிறைவேற்ற வேண்டும் என்பதை அவர் சரியாக அறிந்திருக்கிற தேவன். அவர் முன்பதாக செயல்படுகிற தேவன் அல்ல, இல்லை என்றால் பின்பாக செயல்படுகிற தேவன் அல்ல. உனக்கு வேண்டியதை தக்க சமயத்தில் ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி நாம் அடங்கி இருக்கும்போது நடக்கிற காரியம் என்ன? தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக, டெம்பரரியா இல்லை, சாதாரணமா இன்னைக்கும் நாளைக்கும் மாத்திரமல்ல. அவருடைய உடன்படிக்கை, ஒரு மனிதன் உடன்படிக்கை பண்ணும்போது, ஒரு ஆபிரகாம் ஒரு ஆகாரை நோக்கி 6 லிட்டர் வெள்ளமும் கொடுத்து ஒரு பிள்ளையை கொடுத்து அவன் அனுப்பி வைத்து விட்டான். இது உலகத்தானுடைய ஒரு உடன்படிக்கை. ஆனால் கர்த்தருடைய உடன்படிக்கையோ அது நித்திய காலமாக அவர் தருவேன் என்று சொன்னால், அவர் நாம் மறந்து போனாலும் நாம் செய்தவைகளை, நாம் செய்த நல்லவைகளை நமக்காய் வாக்குத்தத்தம் பண்ணின தேவன், வாக்குத்தத்தம் பண்ணினதை நமக்கு தர வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார் என்று விசுவாசியுங்கள். அன்புக்குரியவரே, அவர் கர்த்தர் சொல்லுகிறார், தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை நித்திய காலமாக, நமக்கு டெம்பரரியா இல்ல, அவர் நித்திய ஜீவனுக்காய் நம்மை அழைத்திருக்கிறார். ஆதலால் தான் அந்த நாட்களிலே கர்த்தருடைய வசனத்திலே அவர் அந்த தாவீது ராஜா சொல்லும் போது சொல்லுகிறார், முட்டியு பரியந்தமும் இடைவிடாமல் உம்முடைய பிரமாணங்களை செய்ய என் இருதயத்தை சாய்த்தேன். இந்த நாட்களே கர்த்தருக்கு நேராக நம்முடைய இருதயம் சாயட்டும். கர்த்தர் தாமே தாவீது கருள நிச்சயமான கிருபைகளை தந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். God bless you all.